அழகா உங்களுக்கு பிஎஸ் பசங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து லெவல் அப் வித் ஸ்கில்ஸ்னு சொல்ல போறியா ஒரு புதிய மாங்கோடைய பார்ட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வாழ்க்கை போல தான் இந்த வீடியோக்கு ஒரு 1K லைக்ஸும் கூடவே 100 கமெண்ட்ஸும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த பாட்டு வரும். முடிஞ்சளுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா இல்லைன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த எபிசோடு வேணுமென்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சளுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்சளுக்கு எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக போட ஆரம்பிக்கிறேன். அது நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இருக்குது. முடிஞ்சளுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு போதும். சப்போர்ட் பண்ணுறவங்கள நான் எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்க்காம இருக்கிறவங்களுக்காக மட்டும் தான் இதை சொல்றேன். அதனால முடிஞ்சிருக்கு ஃப்ரீயா இருக்கும்போது டைம் கிடைக்கும் போது பாருங்க. எல்லாமே உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்காக தான் நான் பண்றேன். அதனால முடிஞ்சளுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த உண்மையிலே இது சோலோ லெவலிங் போல தான் இந்த மாங்காவும் இருக்கும். முடிஞ்சளுக்கு பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம கதை கொள்ள போறோமா. இப்போ எந்த எபிசோடில் ஒரு நகரத்தையே காமிக்க அதை பார்த்தா பாழடைஞ்ச நிலமையில ரொம்பவும் இடிஞ்சு கிடக்கிறது. அந்த இடத்துல ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்கான். அட கடவுளே ரொம்பவும் போர் அடிக்குதுறான் அப்படின்ற மாதிரி அவன் நடந்து போயிட்டு இருக்க. அந்த பில்டிங்ஸ் உள்ள இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் பார்த்தா நிறைய மாஞ்சஸ் இருக்கு. இவன் பார்த்தா அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்கான். அதெல்லாம் இவனை பார்த்து கத்திட்டு இருக்கு. என்ன இது எவனும் தேவையில்லாம புலம்பல் சவுண்ட் ஏதோ கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்க இதெல்லாம் ஏய் அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்க பார்த்து நிறைய மாஞ்சஸ் ஒருத்தனை சுத்தி வளைச்சி கடிச்சு கொதறிட்டு இருக்குங்க. நான் ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு சும்மா இப்படி கத்துதுங்களே ஏய் இங்க திரும்பி பாருங்க அப்படின்னு ஹீரோவும் கோவப்பட அதுக்குள்ள ஹீரோவை பார்த்துட்டு செம்ம கோவத்துல வெறிய கத்துதுங்க. இந்த பக்கம் ஹீரோவும் அட கடவுளே இந்த மாச்சஸ் எல்லாம் எதுக்குறா நம்பரு அதுக்கெல்லாம் ஏன்டா அடி கோவப்படுதுன்னு எனக்கு வார்னிங்லாம் வந்துட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியுது அதுக்கு எவ்வளவு கோவத்துல ஏமால இருக்குன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கான். ஒரு போரிங்கான நிலைமையில தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. மாஞ்சஸ் எல்லாமே அந்த மாஞ்சஸ் எல்லாமே அதுக்கப்புறம் அந்த ஹீரோ அட்டாக் பண்ண வர ஹீரோவும் அசால்ட்டா நிற்பான். பட் இருந்தாலுமே அந்த மாஞ்சஸ் வந்து ஹீரோ கிட்ட வந்த அடுத்த நிமிஷமே ஹீரோ தன்னுடைய வெப்பனை வெளியே எடுப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவும் மல்டிபிளேஷன் சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை பயன்படுத்த எல்லாத்தையும் ஒரேடியா வெட்டி சாச்சிருவான். அதுக்கப்புறம் மொத்த ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வரேன் டேய் ஓபன் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு டோரை தட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா மக்கள் எல்லாம் ஒரு கூட்டமா ஒரு வாழை எழுப்பி அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க மான்சஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. அந்த இதுல ஹீரோவோட நண்பங்கார மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். பாப்பா பிளேயர் ஹாங்கு இந்த பையன் பேரு தான் ஜுன்கேன்னு. டேய் நான் போன பிறகு இந்த இடத்த விட்டு யாரும் போல இல்ல ஆல்ரெடி ஒரு பைத்தியக்காரன் தான் இந்த இடத்த விட்டு ஓடிட்டான் பயத்துல. அவனுக்கு என்னதான் ஆச்சு அவனை தேடி போனியே அவன் ஆல்ரெடி செத்துட்டான். என்னடா சொல்ற? ஆமா அந்த இடத்துல அவனுடைய பாடியை வந்து ஆல்ரெடி மாஞ்சஸ் எல்லாமே கொதறி சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. நான் இந்த நிலைமையில எதுக்கு அவனுக்கு செத்த போனதை தூக்கின்னு வரணும்? என்னது ஆல்ரெடி அந்த பைத்தியக்கார இறந்துட்டானா? ஆமா அந்த இடத்துல 3 ஏராங் மாஞ்சஸ் வந்து அவனை அட்டாக் பண்ணி சாப்பிட்டு இருந்தது. அது உனக்கு தெரியுமா? அதை என் கண் கூட பார்த்தேன். என்னது 3 ஏராங் மாஸ்டரா? ஆனா அவனே ஹார்ட் மோட் பிளேயரா சாச்சு. அந்த அளவுக்கு இருக்கிற பிளேயர்ஸே ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. ஆனா ஏராங் மாஞ்சஸ் எல்லாத்தையுமே அவனால அடிக்க முடியல. என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவனும் குழப்பத்துல இருக்கான். சரி அந்த 3 மாஞ்சரை என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? அதுவா அதுக்கு 3த்தையும் நான் கொண்டுட்டேன். என்னது அப்படியா? எனக்கு தெரியும் நீ கொண்டுடுவேன். டேய் உண்மையிலேயே சொல்றா கொண்டுட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க வர்றா இப்ப எனக்கு ரொம்பவும் பசிக்குது கேஃபேட்டேரியாவுக்கு போவோம் வா. டேய் யாங்கு உண்மையிலேயே வந்து அந்த அடிப்பட்ட பிளேயர் வந்து ஹார்ட் மோடு பிளேயரா? அவனாலேயே அந்த மான்சஸை சமாளிக்க முடியலன்னா நீ ஈஸி மோடு பிளேயரா? உன்னால எப்படா அதை தடுக்க முடியுது? அப்புறம் பார்த்தா நம்ம தலைவனுடைய உண்மையான நேம சொல்றாங்க. இவன் பேரு கேங் டென்ஷன். என்னடா லூசுத்தனமா சொல்லிட்டு இருக்கேன்? ஏதோ எதிர்ச்சியா போட்டு அடிச்சிட்டேன். உண்மையா சொல்லப்போனா அந்த மாதிரியான மான்சஸ் கிட்ட ஈஸி மோடு பிளேயர்லாம் எப்பயோ செத்து போயிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நீ ஒன்னுத்தையே சமாளித்து கஷ்டப்படுற நிலைமையில 3த்தையும் சமாளிச்சுட்டு வந்திருக்க எப்படா? அடப்போடா. அது மட்டும் இல்லாம நானுமே ஒரு ஹார்ட் மோடு பிளேயர் தான். இருந்தாலும் ஒன்னு கம்பேர் பண்ணும்போது நான் அதிகப்படியா இருந்தாலும் என்னாலேயே அதை சமாளிக்க முடியாது. நீ எப்படி பண்ண? அதுதான் எனக்கு புரியல. ஒருவேளை உனக்குள்ள எதனா சக்தியை மறைச்சு வச்சிருக்கியோ? சரி உண்மையான காரணம் என்னன்னா நான் கடந்து வந்த பாதை அந்த மாதிரி. நான் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்த கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும்ல. ஆமா ஆல்ரெடி அந்த கட்டுக்கதையில சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோவுடைய ஷேடோல பார்த்தா ஒரு டவர் மாதிரி விஷயம் காமிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவை கேஃபேட்டேரியாவுக்கு வரேன். அங்க பார்த்தா பொட்டேட்டோவை திரும்ப காமிக்கிறானுங்க. என்னது திரும்பவும் பொட்டேட்டோவா? இது எப்படி நான் துண்டுறா? ஸ்வீட் பொட்டேட்டோவெல்லாம் என்னால துண்ண முடியாது. ஆனா இன்னொரு பக்கம் இதுதான்டா கிடைக்குது இருக்கிறத சாப்பிட அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நண்பங்காரன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவங்க கூட பேசி சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அந்த டைம்ல வெளியே பார்த்தா சண்டையும் நடக்குது. காமெடி பண்றதை நிறுத்துறான். அது உண்மையா கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் புலம்ப இல்ல யாங்கோடைய ஃப்ரெண்டு தான் அதை கிளைம் பண்ணான். ஆமா என்ன தினசா புது சண்டை போல வெளியே? ஆமா ஹார்ட் மோட் பிளேயர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். என்ன வெளியே நடக்குதுன்னே தெரியல. சரி நீ அங்க எதுக்கு எதுவும் போகாதரா பிரச்சனை பண்ணிக்காத. நீ இதே இடத்துல ஏறா கேங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒருத்தனை பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஆமா லீ அந்த இடத்துல சண்டை போட்டு இருக்கான். ஆமா கரண்ட்லி இப்ப போயிட்டு வந்த மிஷின்ல வந்து அவனுடைய ஃப்ரெண்டு வந்து பாதிப்படைஞ்சிருக்கான். அவனை திரும்பி மீண்டும் முடியலன்னு சொல்லிட்டு அவன் கடுப்புல இருக்கான். அப்ப ஒருத்தர் அவங்க கிட்ட புரிய வைக்கிறாரு. லெசன் பண்ணு. லேப்ரின்த்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு எப்ப வேணாலும் இந்த உலகத்துல மாறுன்றதுனால உனக்கான ஸ்மார்ட் அப்புறம் உன்னுடைய நண்பன் அந்த விட்டு போயிட்டான்ற ஒரே காரணத்துக்காக நீ கடுப்பாக தேவையில்ல. நீ யாரும் அதை சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு அவனையும் போட்டு அடிக்கிறான். இவன் பைத்தியக்கார மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான்.
பெரிய ஆள் மாதிரி நினைச்சிருக்கான் போலி தண்ணிய அப்படின்னு ஹீரோ யோசிக்க கோஹானும் எங்க பாரு கேங்கு உன்னுடைய பொட்டிட்டுவும் நான் சாப்பிட்டுட்டான் கொன்னுடுவேன் அவனை போயிட்டு வந்த பிறகு நான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் கிட்ட போயிட்டு இப்போ வம்பு இழுக்கிறான். எதுக்கட எங்க சத்தம் போட்டு எல்லாரையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், அமைதியா இருக்க முன்னாடி அவனால உனக்கு என்ன தேவை, உன் வேலை என்னமோ அதை போய் பாரு. இவன் பைத்தியக்கார சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டான். மோஸ்ட் ஆஃப் தி பிளேயர்ஸ் வந்து லேப்ரின்த்துக்குள்ள போனாங்கன்னா வந்துருவாங்க. பட் ஒரு சில சமயத்துல யாரா இருந்தாலும் வர முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா வர முடியுதுதான். அதை ஏத்துக்கிறதுக்கு இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிடா இப்போ ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கு. லேப்ரின்க்கு உள்ள போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு வெளியே வர லெவலுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த திமுறில் தான் இந்த இடத்துல ஆடிட்டு இருக்கேன். அப்பனா என் கூட பேட்டில் போடு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல என்னது உன் கூடயா நான் எதுக்கடா போடணும், என்னோட பேர் வந்து கேங் டைசன். கேங் டைசனா ஈஸி மோடு பிளேயர் கூடலாம் நான் ஆட மாட்டேன்பா, சின்ன பொடி பையன் லெவலுக்கு தான் நீ, அதனால உன் கூட சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல டேய் வளன்னு பேசாம சண்டைக்கு வர போறியா இல்லையா அப்படின்னு நான் ஹீரோவும் கலாய்க்க வந்துட்டேன்டா என்னையவா வெறுப்பேத்துறேன் உன்னை எல்லாத்துக்கும் சேர்த்து இது பதிலடியா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய ஸ்வானை வெளியெடுத்து ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு வரான். பரவாயில்ல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருப்பான் போல, சரி பாப்பா என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். டக்குன்னு பார்த்தா ஹீரோ கிட்ட வந்துட்டு ஸ்வானை பயன்படுத்தி அடிப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவுடைய சிஸ்டமும் அந்த பவர் ஸ்ட்ரைக்கை வந்து நல்லிஃபை பண்றோம். 0 டேமேஜ்னு இவனுக்கும் மெசேஜ் வர என்னது 0 டேமேஜா இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல பார்த்தா தலைவன் அசால்ட்டா கத்தியை பிடிச்சி நின்றுட்டு இருக்கான். எப்படி ஒரு ஈஸி மோடு பிளேயரால இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்க்கவே முடியுது, எப்படி இவன் இதை தடுத்தான், ரொம்பவும் கோபமா இருக்கு எனக்கு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் கத்திட்டே இருக்கும் போது ஹீரோவும் இப்போ என்னுடைய டர்ன்றான் அப்படின்னு கையாலேயே அவனை குத்துத்துக்கு போவான். வயிற்றுல ஒரே ஒரு குத்து தான், அதுவும் பயங்கரமான வலி ஏற்படுத்தும் அவனுக்கு. கிட்டத்தட்ட 49% டேமேஜ் ஏற்படும் லீக்கு. அதுக்கப்புறம் அவனும் அதை தடுத்துட்டு அடிச்சேன் எவ்வளவுதான் அவனுடைய டேமேஜா 10,000 லெவலுக்கும் என்னால டேமேஜ் கொடுக்க முடியும்டா பாக்குறிய இப்பன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னுடைய எல்லா விதமான அட்டாக்கையும் ஆக்டிவேட் பண்ண என்னடா இங்க நடக்குது ஒரு நிமிஷம் ராடே எந்தா கடைசி ஒரு அட்டாக்கையும் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு அட்டாக்கு தலைமலை கொடுப்பான். அப்படியே பூமியில அவன் மூஞ்சி பதியும். அந்த அளவுக்கு இருக்கும் அட்டாக்கு. டேமேஜ் லெவல் பார்த்தா 9,000க்கு மேல இருக்கு. அவன் உன்ன பக்கம் ஆடி போயிடுவான். ஃபைனலி இப்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் நீ இந்த மாதிரி ஓவரா பேச மாட்டேன்னு என்ன மன்னிச்சிடு, நான் தப்பா பேசிட்டேன், எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு இந்த உலகத்துல எல்லாமே ஈஸியானது கிடையாது அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ இந்த கதையோட முக்கியமான பிளாட் சொல்றாங்க. இந்த வேர்ல்டு வந்து அமைதியா இருந்த அந்த நொடியில வந்து திடீர்னு இந்த உலகத்துல மிகப்பெரிய வாயில் ஒண்ணு உருவாச்சு. அதுல இருந்து அந்த திறந்து வெளியே வந்த மான்சஸ் எல்லாமே சடன்லி ஒரே நாள்ல இதன் உலகம் முழுக்க பரவி இந்த மான்சஸ் ஃபுல்லாவே இந்த உலகத்தை ஆக்கிரமிச்சிச்சு. ஹியூமன்ஸுக்கு இதை எதிர்த்து போராட்டத்துக்காக ஃபைனல் ஒரு சாய்ஸ் மட்டும் இருந்தது. அது என்னன்னா ஒவ்வொரு ஹியூமனும் தனக்கேற்ற ஒரு மோடை சூஸ் பண்ணிக்கலாம். ஈஸி மோடு, நார்மல் மோடு, ஹார்டு மோடு, சோலோ மோடுன்னு அப்படி சூஸ் பண்ற எந்த ஒரு பிளேயரா இருந்தாலும் இந்த ஒரு லேபிரின்த்துக்குள்ள உள்ள போயிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு மிஷினை முடிக்கணும். இந்த லேபிரின்த்துக்குள்ள போயிட்டு அவங்க கிளியர் பண்ணிட்டு வர ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேர்ல்டுல இருக்க மான்சஸ் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அழியறது மட்டும் இல்லாம இவங்களுடைய உலகத்தை ஈஸியா காப்பாத்திடலாம். ஆனா ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்ப இந்த உலகம் முழுக்க மான்சஸால நிறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் இங்க பாருங்கடா இதுக்கப்புறம் நம்ம தான் இந்த உலகத்தை எல்லாத்தையுமே காப்பாற்றணும், அதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஜாப் ஒன்று கிடைச்சிருக்கு, அதனால தேவையில்லாத வேலையை யாரும் பார்த்து வச்சிடாதீங்கன்னா அப்படின்னு ஹீரோவும் கையை தட்டி சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோவோடைய ஃப்ரெண்டும் வர நல்லா வேலை பண்ணடா நண்பா, கேங்கு உண்மையில சூப்பரா பண்ணியா ஃபைட்டு, வா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், நல்ல பாடத்தை அவனுக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஐதுன்னு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோக்கு அதுக்கப்புறம் அவன் நண்பக்காரனும் வந்து பொட்டேட்டோவை கொடுக்க அதுக்கப்புறம் அவனும் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா, கடைசியில் அந்த மல்டிபிளேஷன் பவர்னு ஒன்று பயன்படுத்தி சம்பவம் பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ ஈஸி மோடு பிளேயரா இருந்தாலும் இந்த அளவுக்கு உனக்குள்ள ஸ்கில் இருக்குன்னா கண்டிப்பா அந்த 3 ஏறாங்க மாசரையும் நீ தோக்கடிச்சதுக்கு ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொத்து எதுவா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நமக்கு ஈஸியா கிடைச்சிடாது. அதுவும் சரிதான். அங்க பாரு திரும்பவும் இன்னைக்கு இன்னொரு பிளேயர் வந்துட்டாங்க. ஆமா அப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணா இருக்க எல்லாரும் பார்த்து வரவேற்கிறாங்க. இவ பார்க்கவே ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு அவங்களும் சொல்ல அவ பார்க்கவே பயங்கரமா இருக்கான். ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து ஒரு மியூசியத்துக்குள்ள போறான். மான்சஸ் இந்த இதுல வெளியே இருந்தாலுமே உள்ளுக்குள்ள எப்படியாப்பட்ட அழகான விஷயங்களை சேகரிச்சு வைக்கிறது இப்போதைக்கு அவசியம் தானே. இந்த 4 மோட்லயும் அந்த சோலோ மோடு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வேற லெவலா இருக்கும். அதன் அடிப்படையில இந்த இதுல கண்டிப்பா பொண்ண மாதிரியான ஒரு உமன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டுல இருக்கீங்க. கரெக்டா லீ டியாங்யான். அப்புறம் பார்த்தா அவ சிம்மாசனத்துல அழகா உட்காந்துட்டு இருக்கான். கவலைப்படாது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எனக்கு சேகரிச்சு வைத்தது என்னுடைய ஹாபி, அதனாலதான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கறது வச்சு பார்க்கும்போது ஈஸி மோடு பிளேயரா நீ உண்மையிலேயே ஹார்ட் மோடு பிளேயர் மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கேன். சரி என்னுடைய விண்டோவை காமிக்கிறேன், ஸ்டேட்டஸ் விண்டோவை. அதுக்கப்புறம் அவளை காமிக்க இதுதான் உண்டா இப்ப நான் எந்த காமிச்ச மாதிரி நீ வந்து கொஞ்சம் காமிய உன்னுடைய ஸ்டேட்டஸ் விண்டோவை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சரி ஓகே இங்க பாத்துக்கோ, நான் ஈஸி மோடு பிளேயர் தான், இப்படிதான் இருக்கும் இது. அப்புறம் பார்த்தா ஹீரோ அவளை விட ரொம்ப கம்மியா தான் இருக்கான் எல்லாத்துலயுமே. அட கடவுளே நீ ரொம்பவும் வீக்கா இருக்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது லெவலாம். இருந்தாலுமே ஆல்ரெடி உன்னுடைய அந்த ஈஸி மோடு பிளேயருக்கு உரித்தானது ஸ்டேட்டஸ் விண்டோ பார்க்க நல்லா தான் இருக்கு. இந்த லேபிரின்த்லயே 4 விதமான டிவிஷனா பிரிஞ்சிருக்காங்க. லேபிரின்த் கிளியர் பண்ணிட்டு வர பிளேயர்ஸுக்காக காத்துட்டு இருக்கிறேன்.
மற்ற பிளேயர்ஸ் அதுக்குள்ள எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து டிஃபிகல்ட்டான விஷயங்களுக்கு சக்தி தேவைப்படுற நேரத்தில் முன்னாடி இருந்து அவங்கள வழி நடத்துறதுக்கான ஒரு லீடராக இருக்கணும். ஆனால் ஹார்ட் மோட் பிளேயர்ஸாலேயே இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்தாலுமே ஈஸி மோட் பிளேயர்ஸ்லாம் இதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் டைசனாக இருக்கிற எனக்கு அந்த மாதிரி கிடையாது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மற்றவங்களுக்காக என்னுடைய பவர்ஸ் எதையுமே நான் வெளியே காமிச்சிக்க மாட்டேன். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் அவளும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறா. என்னுடைய பவர்ஸ் எல்லாம் நான் செக் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லெய்ன்ற பொண்ணும் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் உங்களை அட்டாக் பண்ண வராங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் அவனுக்கு வரேன். இருந்தாலுமே அவன் பண்ண மிகப்பெரிய அட்டாக்லாம் ஹீரோ அசால்ட்டா நின்று தடுத்துட்டு இருக்கான். அது பெருசா கண்டு கூட இல்லை. அப்புறம் ஹீரோ வந்ததுல தூசியெல்லாம் பார்த்துட்டு ஏண்டி தூசி வரவளக்க இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடியே உடச்சி வச்சிருக்கான் அவ்வளோ பெரிய இடத்த. இதுல இருந்து தெரியுது எவ்வளோ பெரிய அட்டாக் அவ பயன்படுத்திருக்கானு. ஹீரோவும் அசால்ட்டா நிற்கிறதுல அவனுக்கு ஒரு விதமான டேமேஜும் கிடையாது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சும்மா உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். சரி விடு அப்பனா கிட்டத்தட்ட உனக்கு 200 ஸ்கில்ஸ் கிட்ட இருக்குது தானே? இல்லை கிட்டத்தட்ட ஒரு 230 ஸ்கில் இருக்கும். நினைச்சது தான். அந்த டவரை எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்கில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கும். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. நம்ம ஈஸியாக கத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா டைசனுக்கும் அதே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்க பாரு டைசன், நீ ரொம்பவும் இன்க்ரெடிபிள் ஆனவன். பட் ஆனா இது வரைக்கும் நான் பார்த்தவங்கள ஈஸி மோட வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இந்த மாதிரியான வேலை நான் பண்ணதே இல்லை. சரி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அப்போ இதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? கண்டிப்பா நீ இந்த மாதிரியான விக்டோரி அதிகப்படி எடுக்கிறதுக்கான காரணம் நீ ஒன்று சோலோ பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹீரோ இதை கிட்டே கொஞ்சம் கடுப்புல இருக்கான். டைசனுடைய ஸ்கில் எல்லாம் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. மற்றவங்களை காட்டிலும் ரொம்பவும் அதிகமா இருக்கு. கண்டிப்பா ஈஸி பிளேயரால கூட இந்த அளவுக்கு பண்ண முடியாது. நார்மல் மோடு பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்பவும் கம்மியான லெவலை கொண்டவங்க, எந்த வித விஷயத்தையும் ஈஸியா பண்ண முடியாதவங்க. பட் டைசனை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. அவன் எல்லாரையும் ஏத்துக்கிறான், எல்லாருக்காகவும் அவன் செயல்படுறான். அப்போ அவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த மாறிக்கிறான். சரி, நீ இதை பத்திலாம் அதிகப்படியா பேசாத, கொஞ்சம் நிறுத்துறியா? எதுக்காக தேவையில்லாம என்னை பத்தி பேசிட்டு இருக்க? நீ கண்டிப்பா இப்போதைக்கு பேட்ரோல் போயிட்டு வந்திருப்பான்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாமா, பேட்ரோல் தான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவளும் நெக்ஸ்ட் வேவ் வந்துட்டு இருக்க கூடிய சீக்கிரத்துல ஹீரோ இதை கட்டிட்டு ஷாக்கா வரான். நெக்ஸ்ட் வேவா? அப்ப நான் அடுத்த கட்ட மான்சஸோடைய அட்டாக் வரப்போகுது. நான் நினைச்சதுதான், எந்த முறை வாங்கட அவங்கள சும்மா விடமாட்டேன் அப்படின்னு. ஹீரோவும் கண்டிப்பா நம்மளுடைய டெரிட்டோரியில எந்த மாதிரியான ரேங்க் இருக்கிற மான்சஸ் வரும் தெரியலையே. அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நானே இறங்குற மாதிரி இருக்கும். ஹியூமனிட்டியை பாதிப்பு உள்ளாக்கிறதுக்கான காரணமே இந்த மான்சஸோடைய மிகப்பெரிய வேவ் தான். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வேவ்லயே இந்த உலகத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட அதுக்கப்புறம் செகண்ட் வேவ் அப்போ ஹார்ட் மோட் பிளேயர்ஸ் சூஸ் பண்ணப்பட்ட ஒவ்வொருத்தருமே வாழ்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஒவ்வொரு சிட்டியும் அதனால பாதிப்பு பயங்கரமா அடைஞ்சது. அந்த மான்சஸ் கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக தங்களையே ஒரு அரணா சுத்தியும் ஒரு செவரை கட்டி வாழ ஆரம்பிச்சாங்க. ஹீரோவும் எத்தனை விதமான மான்சஸ் வரப்போகுது. கிட்டத்தட்ட முக்கியமா 2 எஸ் ரேங்க் மான்சஸ் வரப்போகுது. கூடவே ஏ ரேங்க் மான்சஸ் எல்லாமே செவரல், அதாவது அதிக படியா வரும். அப்புறம் பி ரேங்க் எல்லாம் கிட்டத்தட்ட 100க்கு மேல வரும். அடக்கடவுளே எவ்வளவா? இங்க பாரு, முக்கியமா 2 எஸ் ரேங்க் வருது. அதை நம்ம தான் தடுக்கணும். ட்ரைசன், கண்டிப்பா உன்னால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. முடிச்சலுக்கு பாரு. அப்பனா நீ சொல்றதை பார்த்தா என்ன போய் சாவ சொல்றியா? அதுங்க 2த்துக்கிட்ட அடிபட்டேன். இல்ல கண்டிப்பா அதுங்களை சண்டை போட்டு அடிக்கிற லெவலுக்கு உனக்கு பவர்ஸ் இருக்கு. அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் நான் இந்த மாதிரி சொல்றேன். உனக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். என்ன தலைவலியை கொடுக்கறதே தெரியல. சரி, நான் இந்த இடத்துல வந்து கிளம்புறேன். கண்டிப்பா நான் செத்தனா கூட நீ எமோஷனா எந்த விதமான விஷயமும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் ஆகாதுடா, போயிட்டு வாடா பத்திரமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் கிளம்ப. அவளும் போன பிறகு டைசன், எனக்கு நல்லாவே தெரியும் நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன். நம்ம ஹியூமனிட்டியோடைய விக்டோரியை லீட் பண்ண போறது நீ மட்டும்தான். ஆனா உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் அதை கவர் பண்றதா நீ நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய கையில ஒரு ஸ்டோனை வச்சு அவனை யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டும், அட கடவுளே எங்க பாரு, எல்லாரும் பயத்துல இருக்காங்க, என்னத்தான் சொல்றது பாரு. ஆமா மாசத்தோடைய வேவ் வருதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதனாலதான். அப்படி ஹீரோவும் அவனும் அந்த மதில் சுவர் மேல நின்றுட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் ஹீரோ கீழே புலம்புறவங்கள ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுல பார்த்தா ஹீரோ அடிச்சு அந்த பையனும் பயங்கரமா புலம்பிட்டு இருக்கான். நண்பங்காரனும், அட கடவுளே இப்ப அவன்டா அந்த பையன் உங்ககிட்ட அடிபட்டு இப்ப பாரு பைத்தியம் ஒரு நிலைமை மாறிட்டான். ஒரு மாதிரி இறந்தாலும் அதை விட்டுதல் இங்க முன்னாடி பாரு அப்படின்னு சொல்ல பார்த்தா அதுக்கப்புறம் அந்த மான்சஸோடைய வேவ் வர ஆரம்பிக்குது. ஹீரோவும் பார்க்க அதுங்க வந்துருச்சு. அப்ப பார்த்தா பயங்கரமா இருக்கு அந்த இடமே. இந்த மான்சஸ் எல்லாமே நம்மள கொல்லதான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப எனக்கு ஹாப்பியா இருக்கேன். பட் இருந்தாலுமே இதுங்களை கொல்லும் போது வர ஹாப்பியே தனிதான். அதுக்கப்புறம் பார்த்தா எக்கச்சக்கமான மான்சஸ் அதை விழுந்து வெளியே வருது. ஹீரோவும், அடக்கடவுளே இந்த இடத்துல 2 எஸ் ரேங்க் வரும்னு சொன்னாங்க. டே டைசனு, நீ எதை போய் சமாளிக்கப்பட? 2 எஸ் ரேங்க் தான். மிச்சத்து எல்லாமே நீ இதே இடத்துல இருந்து பாத்துக்கோ. எதனா மேல வந்துச்சுன்னா நான் அது 2த்தையும் போய் ஃபர்ஸ்ட் சமாளிக்கிறேன். சரி ஓகே செத்துறாதரா. சரி வந்துடுறேன்டா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இதுல இருந்து செம்ம வேகமா ஜம்ப் பண்ணுவான். லார்ஜ் லீப் ஆக்டிவேட் பண்ண அந்த இடத்துல இருந்து செம்ம தூரத்துல பறந்து போவான். ஹீரோ பறந்து போயிட்டே இருக்கும்போது தன்னுடைய சர்வேலன்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணா. அதுல வந்து மேப்ல எந்தெந்த இடத்துல எந்தெந்த மான்சஸ் இருக்குன்றத விஷயம் தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் பார்த்தா நிறைய மான்சஸ் வர. அதுல வந்து 2 பெருசா காமிக்குது அந்த டாட். அதை வச்சு ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். 2 எஸ் ரேங்க் மான்சஸ் கண்டிப்பா அதுவா தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கினு ஹீரோவும் அதுக்கப்புறம் கரெக்டா அதுங்க கிட்ட வந்து முன்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோவும் வந்து அடுத்த நிமிஷமே அதுங்களை விதத்தனமா பார்க்குற
அதுக்கும் ஹீரோவை ஒரு மாதிரி பார்க்குதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய வெப்பனை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுக்கிறான். சரி, முதல்ல இவனுங்களுடைய கதையை முடிச்சாதான் நமக்கு பின்னாடி பிரச்சனையா வர மாட்டானுங்க. என்னடா சண்டைக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னுடைய ஸ்வாட வெளியே நீட்டேன். வாங்கடா சாவத்துக்குனே வந்திருக்கீங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண தயாரா இருக்கான். இப்போ அவனுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 2 பாஸ் மாஸ்டர்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த 2 விதமான மாஸ்டர்ஸையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தா ஒன்று வந்து டிஃபென்சிவ் டைப் சேர்ந்த ஒரு மாஸ்டராக இருக்கு. மான்ஸ்டர் நம்பர் 7 டிஃபென்சிவ் டைப். ஹெச்பி பார்த்தா மில்லியன் கணக்கில் இருக்கு. அதுவும் ஜம்ப் பண்ணி அப்படியே தரையில தன்னுடைய பாடியவே பதிச்சிடுது. இதுதான் டிஃபென்சிவ் டைப் போல. ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த ஜம்ப் பண்ணி தொலாம் வந்துடுறான். அட கடவுளே, கிட்டத்தட்ட 148 மில்லியன் ஹெல்த்தா? சரிதான், கொல்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும் போலியே. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஆக்டோபஸ் மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒன்று, இதுதான் மான்ஸ்டர் நம்பர் 5 லாங் ரேஞ்ச் அட்டாக்கிங் டைப். இதோடையது கிட்டத்தட்ட 1.2 பில்லியனா? அப்படியும் ஹீரோவும் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பாஸ் மாஸ்டர்ஸும் ஹீரோவை அட்டாக் பண்ண. ஹீரோ அட்டாக், கடவுளே சும்மா விட மாட்டானா உங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை அட்டாக் பண்ற டென்டகல்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஹீரோ என்னதான் அட்டாக் பண்ணாலுமே அதோடைய டேமேஜ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன இது டேமேஜ் எல்லாமே ரெடியூஸ் ஆகுது? அப்போ இதோடைய தலைக்கு நான் குறி வைக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் தலைக்கு குறி வைக்கலாம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவான். அந்த டைமிங்கில் பார்த்தா திடீர்னு தன்னுடைய லேசர் பவரை ஒன்னா திரட்டி அதுவும் அட்டாக் பண்ண. ஹீரோவும் அட்ட கடவுளே நேரடியாக அடி வாங்கிட்டேனேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அவனுக்கு பார்த்தா 0 டேமேஜ் தான். அதுக்கப்புறம் ஹீரோவும் தப்பிச்சிருவான் அந்த இடத்துலேருந்து. ஹீரோ ஒரு செகண்ட் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்து நிறைய லேசர்ஸை வந்து அவனை அட்டாக் பண்ணிட்டு வர. ஹீரோ இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி தன்னுடைய ஆக்சிலரேஷனை பயன்படுத்தி சம வேகமாக அதுகிட்ட போயிட்டு அட்டாக் பண்ண. ஒன்னால என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு ஹீரோவும் குறி வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருப்போம் பயங்கரமா. இருந்தாலுமே தன்னுடைய லேசர்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ணலாம்னு பார்க்க ஹீரோவுக்கு ஒரு விதமான அட்டாக்கும் வர மாட்டேங்குது. எல்லாமே 0 டேமேஜ் தான் ஹீரோக்கு. ஏன்னா ஹீரோ கிட்ட நல்லிஃபிகேஷன் சொல்ல போடுற எந்த ஒரு அட்டாக்கையும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆகிடுற பவர் இருக்கு. அதுக்கப்புறம் அதை அட்டாக் பண்ணது பிறகு ஹீரோவும் அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி அதோடைய தலைக்கு திரும்பியும் அதை குறி வைக்க பார்க்க திடீர்னு பார்த்தா அந்த டிஃபென்ஸ் டைப் இருக்கிற அந்த மாஸ்டரும் அட்டாக் பண்ண பாக்குது. டக்குன்னு அதுவும் ஆக்டோபஸ் முன்னாடி வந்துட்டு பாதுகாக்க. என்ன இது இன்னொன்னு பாதுகாக்குது? லாங் ரேஞ்ச் அட்டாக்கை இது பாதுகாக்க ஆசைப்படுது இந்த மாஸ்டர். இதை சும்மா விடக்கூடாது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்க 2 பேரும் சேர்த்து நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த டிஃபென்சிவ் டைப் இருக்கிற அந்த மான்ஸ்டரை மட்டும் தனியா ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணி அந்த பேரியருக்குள்ள சண்டை போட ஆசைப்படுறான். அந்த ஆக்டோபஸ் மான்ஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இங்க நடந்துட்டு இருக்குன்னு அதுவும் பின்னாடி போய் பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோ உள்ளுக்குள்ள பார்த்தா அதை அட்டாக் பண்ண ரெடியா இருக்க. இன்னொரு பக்கம் அதுவும் இந்த பேரியரை உடைக்கலான்னு பார்க்க உடைக்கவே முடியல. ஹீரோவுக்கு மெசேஜும் வருது, வெறும் 1 நிமிஷம் மட்டும்தான் உங்களால் இந்த மான்ஸ்டர் 7 டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கிறது. ஹீரோவும் பார்க்க கண்டிப்பாக இந்த இடத்துல லேக் யாங்கில் அந்த சோலோ மோடு பிளேயர் மட்டும் இந்த இடத்துல இருந்தான்னா ஈஸியாக இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருப்பான் அவளுடைய லெஜெண்டரி கிரியரை பயன்படுத்தி. பட் இருந்தாலும் அவளுக்கு நான் சலைச்சவன் கிடையாது, என்னாலையும் அழிக்க முடியுன்றதை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை அதை அழிக்கிறதுக்காக தன்னுடைய கத்தி ஃபுல்லாக பவர் செலுத்தி அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கேன். அந்த மான்ஸ்டரை ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துட்டு பல்லெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய மல்டிபிளேஷனை பயன்படுத்தி அதோடைய வாய்கிட்டே போய் அட்டாக் பண்ண பார்க்குறான். உன்னோட ஹெல்த்தை மொத்தமாக குறைச்சி ஒன்று அழிக்கிறேன், என்னுடைய ஸ்கில்ஸை எவ்வளோதான் ஒன்றுமா பயன்படுத்தணும், இதுக்கு செத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண. கிட்டத்தட்ட 92 லட்சம் டேமேஜ் வந்து அந்த மான்ஸ்டருக்கும் போகுது. அதோட பார்த்தா அது பீஸாக கிடக்கு. ஹீரோவும் அடக்கடவுளே செத்து போச்சா. அப்புறம் பார்த்தா அந்த ஆக்டோபஸ் மான்ஸ்டரும் ஹீரோவை திரும்பி அட்டாக் பண்ணலான்னு பார்க்க ஹீரோக்கு பார்த்தா இப்போ டேமேஜ் பயங்கரமாக ஏற்படுது. ஏன்னா அதிகப்படியான பவர் இதை அட்டாக் பண்ண பயன்படுத்தினால இப்போ அவனுக்கு இருக்கிற அந்த நல்லிஃபை வந்து இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதனால ஹீரோக்கும் டேமேஜ் ஏற்பட சில செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் அந்த டேமேஜ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி விடுது அந்த நல்லிஃபை பவரும். அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னுடைய மத்திலெல்லாம் பயன்படுத்தி அந்த ஆக்டோபஸ் மாஸ்டர் கிட்ட போயிட்டு அதையும் அடிக்கிறான். என்னுடைய சிம்பிள் ஃபைட் டாஜ் பண்றது, அட்டாக் பண்றது, அதை அப்படியே ரிப்பீட் பண்றது ப்ராப்ளம் அது கிடையாது. இப்போ ஹீரோக்கு எம்பி பார்த்தா வேறு 21 தான் இருக்கு. அடக்கடவுளே, நம்ம எப்பவும் இருக்கிறத காட்டிலும் இந்த முறை கிட்டத்தட்ட 25,000 டைம்ஸ்க்கு மேல ஒரு மான்ஸ்டர்ஸை அட்டாக் பண்ணியிருக்கேன். இந்த அட்டாக் அவ்வளவு லெவலுக்கு பவர் ஆனது. பட் இருந்தாலும் நான் தோத்து போகிற நிலைமையில ஆயிட்டேன் அப்படின்னு ஹீரோவும் சோர்ந்து போயிட்டு இருக்கான் அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த மான்ஸ்டர்ஸோடைய வேவ் வந்து அவங்க இருக்கிற அந்த சிட்டியில வந்து பயங்கரமான அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க. பிளேயர்ஸ் எல்லாமே இன்னொரு பக்கம் அதுங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பகலுமா. ஹீரோவை பார்த்தா இன்னமும் அந்த ஆக்டோபஸ் ஆகாம இருக்கிறத பார்த்துட்டு இன்னமும் தன்னுடைய பாவத்தை பயன்படுத்தி அட்டாக் பண்ணிட்டே இருக்கான் விட்டாம. அந்த ஹெச்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்கான். முடிச்சலுக்கு கடைசி வரைக்கும் கம்மியாக்கிட்டு லாஸ்டா ஃபைனலா ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை பயன்படுத்துவான். அந்த ஒரு அட்டாக்ல சோழியும் முடிச்சிருவான் மொத்தமா.
ரத்தமா எப்பாடியா ஒரு வழி இந்த மாஸ்டர் செத்து போயிடுச்சு, நல்ல வேலை. ஆனா இந்த ஃபைட்டு இந்த அளவுக்கு இழுத்துன்னு போக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோ சோர்ந்து போன நிலைமையில அந்த இடத்துல முன்னோக்கி போயிட்டு இருக்கான். அவன் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மெசேஜும் வருது. பார்த்தா சிட்டில ஒரு இடத்துல திரும்பியும் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரும் வந்திருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இருந்து தன்னுடைய இடத்துக்கு போலான்னு பார்க்க, அட கடவுளே எல்லா பிளேயர்ஸும் இப்படி செத்துட்டீங்களேடா அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. வழியில பார்த்தா அவனுக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தரும் இறந்து போயிருக்காங்க. ஹீரோவா அவனுக்கு எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறான். எதுக்காக நான் மட்டும் இன்னமும் இந்த இடத்துல உயிரோட இருக்கேன்? நான் ஒரு ஈஸி மோடு பிளேயர் ஆச்சு. இந்த வேர்ல்டுல என்ன விடவும் அதிகப்படியா பவர்ஸை கொண்டவங்க இந்த ஆர்ட் மோட் பிளேயர்ஸ். இவங்க இந்த உலகத்தை விட்டு எப்படி பிரியலாம் அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட நல்லபடியா பேசியிருப்பானுங்க அவனுங்க எல்லாருமே. அந்த ஒவ்வொருத்தரும் அந்த செத்து கிடக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ ஒருத்தங்கிட்ட பிரச்சனை பண்ணவங்க மட்டும் இல்லாம ஹீரோவுடைய நண்பனும் அந்த இடத்துல செத்து கிடக்குறான். அவனை பார்த்துட்டு அவனும் கொஞ்சம் ஃபீல் பண்றான். அப்புறம் இவன் மட்டும் கிடையாது, இன்னொருத்தியும் அப்படின்னு ஹீரோ ஷாக்கா பார்க்க அந்த இடத்துல பார்த்தா சோலோ மோடு பிளேயரா இருக்கிற லெஜெண்டரி பிளேயரா இருந்த அந்த பொண்ணு அவளும் அந்த இடத்துல செத்து போயிருக்கான். லீ பியாயோன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. சோலோ மோடு பிளேயரா இருந்தாலுமே கூட்டமா வர எந்த ஒரு மான்சஸையும் ஈஸியா அழிக்க முடியாதுன்றது. இவங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்டுலயே. அப்படி இருந்து இவங்க எப்படி செத்து போயிட்டாங்க, யார் இவங்களை கொண்டு இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு மான்ஸ்டரும் வெளியே வருது. அது பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, குழன்னு. அட கடவுளே இது மோசமான மான்ஸ்டர் ஆயுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு மெசேஜும் வருது. நீங்க சீக்கிரமா சாக்க போறீங்க பிளேயர், இது மோசமான மான்ஸ்டர், பயமூறு. நான் இந்த இடத்துல என்னால முடிஞ்சளுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த இடத்துல இவங்க சாகத்துக்கு நீ தான் காரணம்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய ஒட்டுமொத்த பவரை பயன்படுத்தி அதுக்கு ஒரு அடி கொடுக்கலான்னு போயிட்டு பக்கத்துல போயிட்டு அட்டாக் பண்ணுவான். டேமேஜும் கவுண்டிங் ஆகாது. அது என்னன்னே தெரியல, எந்த ஒரு நம்பருமே காட்டாது. ஹீரோ அதிர்ச்சியில் இருப்பான். என்னதான் இங்க நடக்குது, நீ இது கூட இங்க வந்த எனக்காக வந்த, உன்ன நான் இதுல அழிக்காம விட மாட்டேன்டா, எல்லாரோடைய சாவுக்கும் நீ தான்டா காரணம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கடுப்புல அதை வாடிக்க. இன்னொரு பக்கம் அதுவும் பதில் அட்டாக் ஹீரோக்கு பண்ணுது. அடைச்சேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அதோடைய ஒரு சின்ன டெண்டக்கல் மாதிரி பயன்படுத்தி ஹீரோவோட வயிற்றிலே அப்படியே குத்தி கிழிக்க. அவ்வளவுதான், இது இப்படி முடியும் நான் எதிர்பார்க்கல, என் கதை முடிஞ்சுது, நான் சாக போறேன் அப்படின்னு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாத்திரம் பார்த்து நம்ம லீயை பார்த்துட்டு இருக்கு. அடைச்சேன் இந்த இடத்துக்கு நான் இருந்திருக்கவே கூடாது, ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல சாவு எனக்காக இருக்குன்னு நான் தெரிஞ்சிருக்கு, தப்பிச்சு இருக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கேட்டும் திரும்பி உருவாக விரிசல் விட ஆரம்பிக்குது. அது உள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் வெளியே எட்டி பாக்குது. அதுக்கப்புறம் அந்த கேட்டியை உடச்சுக்கணும் அது வெளியே வர பார்க்க இந்த பக்கம் ஹீரோவும் ஈவன் நார்மல் மோட் பிளேயர் இல்ல அப்படி இருந்தாலும் என்னுடைய லைஃப் மோசமா தான் போயிருக்கும் அப்படின்னு தன்னுடைய சின்ன வயசு யோசிச்சு பார்க்குறான். நான் எப்படி இந்த அளவுக்கு யூஸ்லெஸ் ஆயிருப்பேன், என் கூட இருந்து யாரையுமே காப்பாற்ற முடியல என்னால, நான் அந்த அளவுக்கு வீக்கா இருந்திருக்கேன். இன்னொரு வாய்ப்பு கிடைச்ச இவங்களால நான் காப்பாற்ற விட மாட்டேனே, ஆனா கிடைக்காது, நினைச்சது என்னைக்கு நடந்திருக்கு, இதே இடத்துல இந்த மனிதனைய முடிய போது அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியுது. அப்ப பார்த்தா நம்ம லீ வந்து கையில வச்சிருந்த அந்த ஸ்டோனை ஹீரோவும் பார்க்க அது அப்படின்னு பார்த்து அவனை ஷாக் ஆவான். அந்த மான்சரும் பக்கத்திலே தான் இருக்கும். அவன் இதை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காளா அப்படின்னு ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்டோனை எடுக்கிறதுக்காக கிட்ட போக ஆரம்பிக்கிறான். அந்த மான்சரும் அதே இடத்துல இருக்க சொல்லுது. ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்காம தன்னுடைய கடைசி பவரா இருக்கிற ஒரே ஒரு ஸ்கில்லை மட்டும் பயன்படுத்துறான், டைம் ஸ்டாப் பண்றது. அந்த டைமை வந்து ஸ்டாப் பண்றதுனால அந்த ஸ்டோனை எப்படியாச்சும் எடுத்துலான்னு பாக்குறான். கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ் தான் அவனுக்கு டைமு. அதுக்கப்புறம் ஹீரோ அதுகிட்ட போயிட்டு அந்த ஸ்டோனை எடுத்து பாக்குறான். இது ஓரோ போரஸோடைய பெசுரியாச்சு, கண்டிப்பா இதை நான் பயன்படுத்தினா டைம்ல பின்னாடி போயிடுவேனே, லீ எதுக்காக இது இப்படி பாதுகாத்துருந்தா, ஒருவேளை எனக்காகவா அப்படின்னு ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி இருந்த அந்த கேட்டை உடச்சுக்கின்னு மான்ஸ்டர் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. அதை பார்த்தா பயங்கரமான ஒரு டிராகன் ஆட்டம் வந்து ஹீரோ கடிக்கலான்னு வர ஹீரோவை ஒரு டயலாக சொல்றான், உன்னை நான் அடுத்த முறை மீட் பண்றேன் முட்டாள் மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஹீரோவை சொல்லிக்கினே தன்னுடைய கையில இருக்கிற அந்த கிறிஸ்டலை அப்படியே உடைக்கிறான். உடைச்ச அடுத்த செகண்டே டைம்ல பின்னாடி வர ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல பார்த்தா அவனுக்கு ஒரு வயசு. கேங் டைசன், நீ ஒரு யூஸ்லெஸ் ஆன ஆளு, எதுக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்க? என்னுடைய வாழ்க்கையில நான் பாஸ்ட் லைஃப்ல ரொம்ப மோசமாக தான் வாழ்ந்திருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு பிளேயர்ன்ற விஷயம் மூலியமா நான் பயங்கரமா வளர்ந்தேன். பட் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு முடிவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுனால இப்போ புதுசாக ஆரம்பிக்கிற இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா பலமா ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஹீரோவும் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ டைமோட பின்னாடி வந்துடுறான். இப்போ பார்த்தா அவனுடைய வீட்டில் அவனோட ரூம்ல கண் முடிக்க, அட்டக்கடவுளே நான் டைம்ல பின்னாடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்க்க அந்த ஃபோன்ல பார்த்தா டைமு 11 PM போட்டிருக்கு. கூடவே 2019 12ஆம் மாதம் 31ஆம் தேதி கடைசி நாள், அதாவது அடுத்த வருஷத்தோடைய கடைசி நாள் ஆரம்பிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஜனவரி 1ஆம் தேதி 2020 தான் நியூ இயர் அன்னைக்கு கரெக்டா அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆயிட்டு இந்த உலகம் ஃபுல்லாவே அந்த ஒரு அழிவுன்றது ஆரம்பிச்சிருக்கோம். ஹீரோவும் அதுக்கப்புறம் திருப்தியா சாப்பிட்டுட்டு
லீ டேயோன் இவ மட்டும் என் கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் எனக்காக அந்த ஸ்டோனை கொடுத்துருக்கா. கண்டிப்பா அதை முழுமையா கரெக்டா பயன்படுத்துவேன். ஏன்னா இப்போ நான் தான் டைம்ல பேக்ல வந்திருக்கேன். அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஈவன் அவளே பயன்படுத்திக்கலாமே, இருந்தாலும் எதுக்காக என்கிட்ட கொடுக்கணும்? சரி, அடுத்த கட்டமா அவளை எப்படியாச்சும் ஃபியூச்சர்ல மீட் பண்ணும்போது கண்டுபிடிச்சி முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஹீரோவை வெளியே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். கட்டாயமா இப்பதான் நான் அதை ஆரம்பிக்கும் வரப்போகுது அப்படின்னு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கேன். மக்கள் எல்லாருமே ஹாப்பியா அந்த நியூ இயரை கொண்டதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர ஒர்க்ஸ்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எல்லாரும் ஹாப்பியா அவங்களுடைய வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க. போர்ட்டுல மேல கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆக மக்கள் வந்து அவங்க பாட்டு என்ஜாய் பண்ணி இருந்தாலுமே கரெக்டா அந்த 12 மணிக்கு மேல எல்லாரும் பார்த்து ஷாக்காக அந்த இதுல பார்த்தா மிகப்பெரிய மான்ஸ்டர் வர ஆரம்பிக்குது. அதுவும் அந்த கேட்டை கிழிச்சுக்குன்னு இவங்களுடைய உள்ளத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்க மான்ஸ்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு அசால்ட்டா ஹீரோவும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். மக்கள் எல்லாமே அதை பார்த்து அலறாங்க. இந்த டைம்ல தான் எல்லாமே கேட்கும். அந்த சிஸ்டமும் ஒவ்வொருத்தருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஹலோ, அவங்களுடைய வேர்ல்டை வந்து வெளி உலகத்தை சார்ந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து அழிக்க போகுது. அதை எதிர்த்து போராடுறதுக்காக உங்களுக்கான வெப்பன்ஸை நீங்களே தயாரித்து பயன்படுத்திக்கலாம். பட் இருந்தாலும் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பார்த்து நியூஸ் எல்லாம் பரம்பிட்டு இருக்க அந்த மான்ஸ்டர்ஸோடைய அட்டாக். இந்த அட்டாக் எல்லாமே நீங்க நினைச்சா எதிர்க்க முடியும். உங்களுக்கு அட்டாக் பண்றதுக்கான உங்க எல்லாருக்கும் நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கான சாய்ஸ் இருக்கு. அந்த சாய்ஸ் என்னன்னா, நீங்க உங்களுக்கான விஷயம் என்னவோ அதை சாய்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு லேப்ரிந்துக்குள்ள உள்ள போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற விஷயங்களை நீங்க கத்துக்கின பிறகு இந்த நிஜ உலகத்துல வந்து இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணலாம். அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த லேப்ரிந்தை கிளியர் பண்றது மட்டும் இல்லாம பவர்ஸையும் கெயின் பண்ணி இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ரொம்ப பெருசா இருக்கு. சரி, நம்ம இப்போ உள்ள போவோமான்னு சொல்றதுக்கு அப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல போறான். அட்டாக் நடக்கிற இடத்த நோக்கி. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஆபத்து, ஆனா அவனுங்களை பொறுத்த வரைக்கும் இது என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஹீரோவும் பார்க்க. கிட்டத்தட்ட அதுலயும் பார்த்தா அதே 4 மோடு இருக்கு. இதுதான் ஈஸி மோடு, நார்மல் மோடு, ஹார்ட் மோடு, ஸ்லோலோ மோடா. ஹீரோவும் அதுக்கப்புறம் யோசிக்கிறான், எந்த முறை நான் எதை சூஸ் பண்றது, வேற சூஸ் பண்ணதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஹீரோவும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மோடுக்கும் ஒவ்வொரு விதமான தகுந்த வாழ்க்கை அமையும்னு போட்டிருக்கு. ஈஸி மோடு எடுத்துக்குன்னா கொஞ்சம் எல்லாமே ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம சாப்பாடுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இருக்காது. ஓரளவுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளா அமையும். ஆனா நார்மல் போடுறதை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு அவங்க தட்டுப்பாட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம மான்ஸ்டர்ஸ் அவங்க எதிர்க்கணும், அதிகப்படியா கஷ்டம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆடு மோடு காமிக்க. ஆடு போட பொறுத்த வரைக்கும் சாப்பாடு கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப லிமிட்டான விஷயமும் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பத்தத்துக்கு மான்ஸ்டர்ஸ் எல்லாமே எதிர்க்கணும்னு போட்டிருக்கு. அதிகப்படியான டிஃபிகல்ட்டியா இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க எதிர்க்கணும். ஆனா சோலோ மோட பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களையும் சோலோவாவே பார்த்துக்கலாம். எல்லா இடத்துலயுமே தனிமையிலேயே இருக்கலாம். மான்ஸ்டர்ஸை ஈஸியாக அழிக்க முடியும்னு போட்டிருக்கு. சோலோ போன பொறுத்த வரைக்கும் என்பிசிஸுக்கும் அப்புறம் மான்ஸ்டர்ஸுக்கும் மட்டும்தான் அவங்க எலிஜிபிளா தெரிய ஆரம்பிப்பாங்க. இந்த பிளேஸ் தான் உங்களுக்கான டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கான லக்கு, டேலண்ட், விஸ்டம் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையுமே பொறுத்து தான் நீங்க சர்வே ஆக்க போறீங்க அப்படின்னு ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த ஒரு கேட்டுக்குள்ள உள்ள நுழைய போறான். கண்டிப்பா இந்த வாழ்க்கை டிஃபிகல்ட்டியா தான் இருக்கும். பட் திரும்பவும் நான் ஆரம்பிக்கிறேன் சோலோ மோடு பிளேயரா அப்படின்னு பார்த்தா இப்போ ஹீரோ சோலோ மோடு பிளேயரே சூஸ் பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப்ல ஈஸி மோட சூஸ் பண்ணிருப்பான். இப்போ சோலோ மோடு. அதுக்கப்புறம் அவனும் இதுல இருந்து இப்போ வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு அவனுக்கு. இது எனக்கு நல்லா தெரிஞ்ச இடம் தான், நான் திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோவும் பார்க்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ஸ்டேட்டஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணிடலாம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்புறான். இந்த இடத்துல என்பிசில எங்க இருக்குன்னு தெரியல. நான் ஈஸி மோட்ல இருந்த டைசனா இருக்கும் போதே எனக்கு ஆல்ரெடி இவ்வளவு நல்லாவே தெரியும். லீய அவ ரொம்பவும் டிஃப்ரெண்டானவ தான். பார்த்தா இவளே ஒரு என்பிசி கேரக்டர் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஏன் லீய, நீ சோலோ மோடு பிளேயரா இந்த இடத்துல இருந்தாலுமே நீயும் ஒரு என்பிசி தான். ஆனா மத்தவங்கள மாதிரி நீ கிடையாது. என்ன மத்தவங்கள மாதிரி? ஆமா, நான் என்பிசி சோலோ மோடு இருக்கிறதுனால நான் மத்தவங்கள காட்டிலும் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆனவன். எனக்கு நீ எந்த விதமான தடையும் கிடையாது அப்படின்னு அவ சொல்லியிருப்பான். ஹீரோ அதெல்லாம் இப்ப கேட்டுட்டு பட் இருந்தாலுமே அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரியலான பீப்புள்ஸ் தான். ஏன்னா அவங்க இறந்ததுக்காக நான் வருத்தப்பட்டனே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை லேபிரிந்துக்குள்ள போறதுக்காக கேட் கீப்பர் கிட்ட வந்திருக்கான் அந்த என்ட்ரன்ஸ்ல. ஓ வந்துட்டியா நீ ஆல்ரெடி? அட கடவுளே, இந்த ஆரோவை பார்க்கும்போது ரொம்பவும் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா இந்த சோலோ மோடு பிளேயர் கிட்டே இருக்கிறேன் பவரை காட்டிலும் இவங்கிட்ட இருக்கிறது அதிகமா இருக்கு. இவன் சாதாரண ஒரு கேட் கீப்பரா, அவரை தன்னை மட்டும் இன்ட்ரோஸ் பண்ணிடுறான். கங்க்ராச்சுலேஷன், ஃபர்ஸ்ட் நீங்க தான் வந்திருக்கீங்க. என்னுடைய பேர் ப்ரோக் மேன். நான் தான் இந்த பிளேஸோடைய கார்டியன். ஆல்சோ நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பேன். இவன் தான் இந்த லேபிரிந்தோடைய கேட் கீப்பரு. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னது புரோக்கன் மேனா நீங்க? ஆமா ஆமா, இந்த லேபிரிந்துக்குள்ள போயிட்டு பல அட்டம்ஸை பண்ணிட்டு நான் ஃபெயில் ஆயிட்டேனா, அதனால இந்த இடத்துல ஒரு கேட் கீப்பராக தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உன்னுடைய வேர்ல்டுல இப்போதைக்கு பயங்கரமான அழிவுகள்லாம் ஏற்பட்டு இருக்கோம். இந்த லேபிரிந்துக்குள்ள உள்ள நடிச்சு உனக்கான பவர்ஸை நீ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அழிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு போறதுக்காக தயாராரு. சரி,
இது பேர் தான் லேப்ரின்த். ஆனா மக்கள் நிறைய பேர் வந்து இதை டவர்னு சொல்லுவாங்க, டஞ்சன்ஸ்னு சொல்லுவாங்க. நீ அதை எப்படி வேணாலும் நீ கூப்பிட்டுக்கோ, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட டோட்டலாக ஒரு 100 ஃப்ளோர்ஸ் இருக்கும். கூடவே பெரிய பெரிய சேலஞ்சஸும் ஒவ்வொரு 10வது ஃப்ளோர்லேயும் பயங்கரமான சேலஞ்ச் இருக்கும். நேச்சுரலாகவே இது ரொம்பவும் ஹார்டாகவும் இருக்கும், டீப்பாகவும் இருக்கும். இதுக்குள்ளே இருக்கும் போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு, தண்ணி எல்லாமே இந்த லேபரின்த்துக்குள்ளேருந்து நீங்களே கண்டுபிடிச்சி தேடிக்கணும். கூடவே இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். உண்மையாவா? எல்லாமே நாங்களே தான் பார்த்துக்கணுமா? ஆமாம், ஆல்ரெடி இப்பயே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு போகிற அந்த ஃப்ளோர்ஸ்லேயே கண்டிப்பாக உனக்கு டஃப் நிறைய இருக்கும். கண்டிப்பாக நீ போவியான்னு தெரியாது. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சோலோ மோடு பிளேயர் அந்த லீயும் கேட் கீப்பர்னு ஒருத்தர் இருப்பான்பா. அவன் ரொம்ப ராங்கா பேசுவான் தெரியுமா? இப்பதான் புரியுது எதுக்கு அவ அப்படி சொன்னான்ற விஷயத்த வந்து ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கேட் கீப்பரும் சரி பேசிக்கா உனக்கு ஒரு விஷயத்த தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனும் ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இருந்து ஹீரோக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாமே எடுக்கிறான். தேங்கப்பா என்ன அவன் பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவனும் திடீர்னு ஹீரோ அவனை அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பான். ஆனால் லைட்டா பயமுறுத்தி விடுவான். சரி ஓகே இந்தா இதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வெப்பன் அவங்க கிட்ட கொடுக்க. ஏன்பா இது காப்பரான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க. ஏன் அவனுக்கு பிடிக்கலையா? இல்ல இது காப்பரான் தான் கேட்டேன். சரி ஓகே இருந்தாலும் எதுக்காக இவன் ஸ்மைல் பண்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். வேற எதுனா இருக்கா? வேற எதுவும் இல்லை. அப்புறம் இதையும் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேஸ்லெட்டையும் கொடுக்குறான். இது ஒன்று நிறைய முறையில இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதை பயன்படுத்திக்கோ. அப்படியா? ரொம்பவும் நன்றி. உனக்கு எதனா ஸ்கில்ஸ் கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் அதை முதல்ல செக் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பி. சரியா? குட் லக்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் வழி அனுப்பி வைக்க ஹீரோவும் உள்ள போக இவனும் இன்னொரு பக்கம் யோசிக்கிறான். இது வரைக்கும் இந்த லேப்ரின்த்ல நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்க பிளேயர்ஸ் எல்லாமே அப்படியேப்பட்டவங்க எல்லாருமே பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆளுங்களாக தான் எனக்கு தெரிவாங்க. பட் இருந்தாலும் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் உள்ள போகிறது கொஞ்சம் தயக்கத்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் இவன் ரொம்ப டிஃப்ரெண்டான பர்சனாக இருக்கான். இவன் எதுக்காக ஸ்மைல் பண்ணுறான் சம்மந்தம் இல்லாமல் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோவும் இந்த இதில் சர்வைவ் தான் ஒரு பவரு, கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த லேப்ரின்த் உருவான கதை எனக்கு தெரியும். ஒரு கிரேட் மெஜிஷியனால தான் இது உருவாக்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால இது சீல் பண்ணிட்டாங்க இந்த வேர்ல்டை. அது சீல் பண்ணதுனால எல்லா விதமான மான்சஸும் இப்போ உள்ளுக்குள்ளே தான் இருக்கு. அதுங்க நல்ல வேலை வெளியே வராமல் இருக்குதுங்க. இப்போ இது பிளேயர்ஸுக்காக மட்டும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எப்படியாப்பட்ட மான்சராக இருந்தாலும் நான் எதிர்க்க தயார் தான் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் டஞ்சனுடைய ஃப்ளோர் 1க்கு போகிறான். அட கடவுள் இது ஆரம்பிச்சிருச்சு. சரி ஸ்டார்ட் பண்ண ரெடி அப்படின்னு ஹீரோவை பார்க்க அவனுக்கு ஒரு மெயின் கொஸ்டின் இப்போ ஆரம்பிக்குது. அதோட இந்த ஃபஸ்ட்டு பாட்டு முடிக்கிறாங்க. சரிங்க இந்த மாங்கோ எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க. அதே மாதிரி அடுத்த பாட்டு வேணுமா இல்லைன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து செஞ்சுறேன். கண்டிப்பாக வரும். பட் ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லைக்ஸும் அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு 10K போச்சுன்னா அடுத்த பாட்டு கண்டிப்பாக வரும். முடிஞ்சளவுக்கு கொண்டு வாங்க. அதை பொறுத்து அடுத்தது சாப்டர் வரும். அதனால் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது மூவியும் வந்துகிட்டே இருக்கு. சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.